ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசிக்கிறாய்? வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கிறாயா? சாய் செய்வேனா மாட்டேனா, இல்லை உனக்கு துரோகத்தை செய்து விடுவேனா என்று நினைக்கிறாயா? சாய் நிச்சயமாக துரோகம் செய்பவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக, அதிசயமாக, எல்லா இன்பத்தையும் உனக்கு தருபவன் தான் இந்த சாய். எந்த ஒரு நிலையிலும் உனக்கு ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது, எல்லா விஷயத்திலேயும் உனக்கு பிடித்தது போல நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் இந்த சாய். ஆசை ஆசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ சும்மா இருக்க, நீ எதுவுமே செய்ய மாட்ற, நீ எல்லா விஷயத்துலையும் சோம்பேறித்தனப்படுற, நீ அமைதியாக இருந்துக்கிட்டு தெய்வம் தாங்க, இது செஞ்சு தாங்க, அதை செஞ்சு தாங்கன்னு சொல்கிற அப்படின்னுலாம் நான் ஒருபோதுமே நான் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுதா? என்னுடைய பிள்ளை எப்போதுமே நல்ல பிள்ளை. என் பிள்ளைக்கு என்னென்ன தரணும், என்னென்ன தரக்கூடாதுன்னு ஒரு அப்பாவாக எனக்கு தெரியும். நீ முயற்சி எடுக்கிற, அதுக்கு தேவையானதை என்னிடம் கேட்குற, அதுதானே, மற்றபடி வேறு எதுவுமே இல்லையே. அம்மா, யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார், உனக்கு எத்தனை விஷயத்திற்கு இந்த சாய் உதவி செய்திருக்கிறேன் என்று யோசித்து பாரம்மா. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் அனைத்தும் பலிக்க வேண்டுமென்று நீ முயற்சிகள் செய்கிறாய். உன்னோடு சேர்ந்து நானும் உனக்கு முயற்சிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கும் அனைத்து விஷயத்திற்கும் நான் துணையாக இருப்பேன். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நான் துணை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நிர்கதியாக விட்டுவிட்டெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். எனக்கு பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை எப்போதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விஷயமும் என்னுடைய பிள்ளை அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு நிலையில் கூட என்னுடைய பிள்ளை அழுது கொண்டு என் வாழ்க்கையில் நான் தப்பு செஞ்சிட்டேனோ அப்படிங்கிற ஒரு நிமிஷத்தை என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் நான் நினைக்கிறது. கண்டிப்பாக அதுதான். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் நம்ம வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டோமோ, இது சாய் சொல்ல செஞ்சாரு, சொன்னோமே ஆனால் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எதுவுமே நடக்காது. உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்கு பிடித்த நபரோடு சேர்த்து வைக்கிறேன், உனக்கு பிடித்த வேலையில் நல்ல வருமானத்தை கொடுக்கிறேன் என்று. நிச்சயமாக அதே போலவே தான் நடக்கும். நிறைய நேரம் நீ நிறைய ஏமாற்றங்களோடு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாய். ஆனால் இதற்கு மேல் அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் சரிதான். நீ ஏமாந்து போகும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்பட வேண்டும்? எந்த ஒரு விஷயத்திற்காக நீ பயப்பட வேண்டும்? உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நான் உன்னோடு சேர்ந்துதான் இருக்கிறேன். உனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த அனைத்து விஷயத்திலேயும் போராடிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு அற்புதத்தையும் நடத்திட்டு இப்படி தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்பட வேண்டும்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் உனக்கான உதவிகளை அள்ளி தான் கொடுப்பேன். உன்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் எனக்கு புரிகிறது. நிறைய ஏமாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லா நிமிஷத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து போட்டு குழம்பிக்கொண்டு அழுது கொண்டு எப்பொழுதும் இருக்காதே. நீ அளவுக்கு மீறி உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி நிறைய கஷ்டங்களை பட்டுவிட்டாய். அந்த கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவுகளை இந்த சாயப்பா கொடுப்பேன். யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை நீ திரும்ப 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 என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். சாயி, எனக்கு தா சாயி, எனக்கு நீதான் சாயி எல்லாமே செய்யணும், நீதான் எனக்கு எல்லாத்தையும் என் வாழ்க்கையை நடத்தி வைக்கணும் அப்படின்னு என்னென்னலாம் சொல்ற, எத்தனை விஷயத்த சொல்ற. நீ முயற்சி எடுத்தா எல்லா விஷயத்தையும் இந்த அப்பா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். முயற்சியை போடு.
வாழ்க்கையில உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ நினைக்கிற இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு, கண்டிப்பா நடக்கும். முயற்சி எடுத்து நீ வச்ச அப்படின்னா இன்னைக்கு செய்யறது நாளைக்கு கூட உனக்கு நடக்கும். அமைதியோடும் மனதில் ஒவ்வொரு விஷயத்தோடும் எல்லா நிமிஷத்திலேயும் காத்திருங்க. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க உங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் வீண் போகாது, நல்லதுதான் நடக்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூடிய விரைவில் நிறைய நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில மாறத்துக்கு இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ நம்பிக்கையுடன் இருந்தாதான் இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயமெல்லாம் செய்யறது, என்னென்ன விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில நான் நடத்தி வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒண்ணு ஒண்ணா செய்ய முடியும். நீ அவசரத்தை என்கிட்ட காமிச்ச அப்படின்னா நான் உனக்கு அந்த அவசரத்தோட அந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கலங்கும் போது உனக்கு என்ன தோணும்? அவசரமா கேட்கிற நானு, ஆனா சாயி எனக்கு அவசரமா எந்த விஷயத்தையும் செஞ்சு தர மாட்டாரு. சாயிக்கு என்ன பிடிக்கல, சாயிக்கு என்ன ஒரு நாளும் பிடிக்கல அப்படின்னு நினைச்சு கவலைப்படுற நீ எந்த நிமிஷமும் கவலைப்பட்டுட்டே இருக்காத, கண்ணீரை சிந்திக்கிட்டே இருக்காத. யோசிச்சு பாரு, எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில இன்பமா நடந்திருக்கு, துன்பமே இல்லாம எத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில இன்பமா நடந்திருக்கு. எல்லா விஷயத்திலும் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில அற்புதமா நடந்திருக்கு என்று பார். இந்த சாய் உனக்கு எந்த வழியிலாம் உதவியா இருந்திருக்கேன் அப்படிங்கிறத பார். உன்னுடைய ஏமாற்றத்திற்கு நான் ஒரு பொழுதும் உன்னை ஏமாற்றி உன்னை கண்கலங்க வைத்து உன்னை எப்போதும் நான் வெடிக்க பார்க்கவே மாட்டேன். இன்றைய நாள் எவ்வளவு உனக்கு சுமூகமாக நல்லதும் நடக்கல கெட்டதும் நடக்கல அப்படி போனுச்சோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில நல்லதும் நடக்காம கெட்டதும் நடக்காம எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் போனுச்சோ அதுக்கு அப்படியே மாறாக இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு இன்பத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். பல பேர் சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் தான், உன்னுடைய நேரம் சரியில்லை, உனக்கு இதை சாயெல்லாம் செய்வாருன்னு நம்புறியா? இத்தனை வருஷம் செய்யாத சாயா இனிமே உன் வாழ்க்கையில செய்ய போறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் மட்டும் சொல்வேன், ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்போதும் சொல்வேன், என்னோட பிள்ளைக்கு இந்த சாய் ஏமாற்றத்தை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தரமாட்டேன். ஏமாற்றங்கிறது முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான். கவலைக்கு கூட இனிமே இடம் இல்லை. கவலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி சந்தோஷத்தை மட்டும் இந்த சாய் தரப்போகிற அற்புதமான வாழ்க்கையை பெற்று கோடான கோடி செல்வங்களோடும் நிம்மதிகளோடும் இன்பங்களோடும் வாழ நீ தயாராகு. எத்தனை நாள்தான் தனிமையிலேயே இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருப்பது போல இருந்து கொண்டே இருப்பாய். இனிமேல் உன் வாழ்வில் நரகம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுபம் மட்டுமே. தேடியது கிடைத்தாலே ஒரு நபருக்கு எல்லாமே அடைந்தது போல் ஆகிவிடும். ஆனால் நான் உனக்கு எதுவுமே தராத பொழுதுதானே நமக்கு சாய் எதுவுமே செய்ய மாட்டார், எந்த ஒரு விஷயமும் சாய் செய்ய மாட்டார் என்று நினைத்து கவலைப்படுகிறாய். சாய் செய்வேன், உனக்காக செய்தேன். ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக செய்து ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உனக்காகவே செய்து ஒவ்வொன்றையும் வாழ வைப்பேன். இந்த சாய் இருக்கும் பொழுது கவலை என்பது ஒரு பொழுதும் அல்ல. நான் நிறைய நிமிஷத்தில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் மற்றவர்களுக்கு முழுக்க நடத்தி வைத்திருக்கிறேன். கோபமாக இருப்பார்களோ, நம்ம இந்த விஷயத்த செஞ்சதுனால கோபப்படுவாங்களோ, அதுபடுவாங்களோ, இது படுவாங்களோ அப்படின்னு நினைச்சதெல்லாம் சுமூகமாக நடத்தி கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் திருப்தியாக நடக்கும், அற்புதமாக நடக்கும். எல்லாமே உனக்கு இன்பமாகவே நடக்கும். ஒவ்வொரு பொழுதும் உனக்காக நான் இருப்பேன். கவலைகள் என்ற ஒன்றை
தூக்கி எறிந்துவிட்டு இன்பம் என்ற ஒன்றுக்குள் வாழ்க்கைக்குள் வா. எல்லாமே உன்னுடைய தேவைகளுக்கு பிடித்த மாதிரி உனக்கு கிடைக்கும். ஆசைப்பட்டது கிடைத்தாலே எல்லாம் நிம்மதி தானே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். உன் சாய்ராம்.